ஒரு இன்சிடென்ட்னு தாண்டி நான் இஃப் ஐ கோ பேக் டு மை சைல்ட்ஹுட்டில் எங்கள் அப்பா வந்து எதுக்குமே என்கிட்ட நோ சொன்னதில்லை. ரொம்ப செல்ல பொண்ணு நான் வீட்டில். டு த எக்ஸ்டென்ட் எங்கள் அம்மா திட்டுவாங்க, இவ்வளோ செல்லம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. சின்ன வயசுலேயே வந்து மாப்பிள்ளை யாராவது வீட்டுக்கு வந்தால் நான் வீட்டோட மாப்பிள்ளை தான் என் பொண்ணுக்கு பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு வந்து ஆசையாக பேசுவார். இல்லை வந்து என் குழந்தைக்காக நான் வந்து புலிப்பால் கூட வந்து வாங்கிட்டு வருவேன் அந்த லெவலுக்கெல்லாம். ஸோ எதுவுமே வந்து நோ கிடையாது, எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்றத நான் நம்பவே கூடாது. எல்லாமே பாசிபிள் அப்படின்றது அவர்கிட்ட சின்ன வயசுலேயே நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இன்னொன்று, பிரச்சனைன்னு ஒன்று வந்ததுன்னா அந்த பிரச்சனைக்குள்ளே எங்கள் அப்பா உட்காரவே மாட்டார். அவர் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம், அவருக்கு வந்து 77 வயசாகுது. இந்த 77 வருஷங்களில் ஒரு நாள் கூட வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லி உட்காந்து பார்த்ததில்ல. அது என்னவா இருந்தாலும், எனக்கான பிரச்சனை நான் போய் சொன்னாலும் சரி, அவருக்கான பிரச்சனைனாலும் சரி, அடுத்து எப்படி வருது வெளில. ஸோ இந்த 2 குவாலிட்டியும் வெளியில் நிறையா பேர் எங்களை தெரிஞ்சவங்க, வீட்டில் இருக்கிற ஃபேமிலி ஆளுங்கலாம் சொல்லுவாங்க, உன்னோட லுக்ஸ் வந்து உங்கள் அம்மா மாதிரி இருக்குது, உன்னோட கேரக்டர் வந்து உங்கள் அப்பா மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ ஐ திங்க் ஐ காட் த பெஸ்ட் ஆஃப் போத்.